எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து குமரேசன். நான் தாராபுரத்துலேருந்து வர்றேன். குரூப் 4 பாஸ் பண்ணி லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் அண்டு பையனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்துட்டு ஜாப் குவிட் பண்ணிவிட்டு ஒரு 2.5 இயர்ஸ் வந்துட்டு ஃபுல் டைம் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவும் இல்லை. அவங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்காக அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்பவே வந்து அவங்களுக்கு பிடிச்சது எதுவுமே நான் வாங்கி கொடுத்ததில்ல. அவங்க கூட டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணது கிடையாது. அதனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் ஃபேமிலிக்கு அப்பா, அம்மா, தம்பி எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் நிற்க முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு புகழேந்தி, மதன், கௌதம், ஆறுசாமி சார், இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நான் எப்போ லோவாக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிருப்போம். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரகாஷ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு எந்த நேரம் இருந்தாலும் சரி, நைட்டு 12 மணியாக இருந்தாலும் கால் பண்ணி நான் பேசக்கூடிய ஒரே ஃப்ரெண்டு. அது ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க என்னைய. அவங்க எல்லாமே டெய்லி வைஸ் ஒர்க்கர் தான். அவங்களோட ஹார்ட் ஒர்க் பார்த்து தான் நான் வந்துட்டு எப்படி நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு ரோல் மாடலாக நான் வேறு யாரையும் எடுத்துக்க மாட்டேன். அப்பா, அம்மா, தாத்தா தான் எனக்கு ரோல் மாடல். வேறு யாரும் எனக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்தவன் தான் நான். அதை தாண்டி மற்ற என்னோடய ஹார்ட் ஒர்க்குங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் என்றைக்குமே எடுத்துக்க மாட்டேன். அவங்க ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே நான் ஈக்குவல் பண்ண முடியாதுன்னு தான் நினைப்பேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அகாடமியை பற்றி சொல்லணும். அகாடமி வந்து சுரேஷ் அகாடமி அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த சைடு தான் இருக்கும். கோயம்புத்தூரில் பிரான்ச்சே ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண நல்ல நேரம் எனக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் பிரான்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு செம்ம கூட்டம். நாங்கள் வந்துடே லேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரியான க்ரௌடு. சுகேஷ் சார் வந்துட்டு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நாங்களாம் அங்கே நிற்கிறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணுறோம். எனக்கு உள்ளே இடம் கிடைக்காது. அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப வெளியே வெயிட் பண்ணுறோம். சுகேஷ் சார் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம இருக்கிற ஹேட்டுக்கு அவர் பேசுகிற வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு உள்ளே கூட போக முடியாதாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சார் என்ன பண்ணார், டேபிள் எடுத்து தூக்கி ஓரமாக போட்டார். ஓரமாக போட்டு டேபிள் தூக்கி ஓரமாக போட்டு எல்லாம் வந்த சீஃப் கெஸ்ட் எல்லாம் ஓரமாக நின்றுட்டாங்க. நின்றுட்டு சேர் போட்டாங்க. ஸ்டேஜில் சேர் போட்டு எல்லாரையும் உட்கார வச்சிட்டார் சார். நாங்கள் அங்கே நின்றுருந்தவங்க லைன்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஃபஸ்ட் ரோவில் உட்காந்துருந்தோம். இதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா நாள் உள்ள வரேன், ஃபஸ்ட்லேயே ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்க. எனக்கு அப்போவே அகாடமிக்கு வந்தால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவோங்கிறது எனக்கு அங்கேயே இண்டிகேட் பண்ணிட்டாங்க. அதனால் சாருக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார் டெஸ்ட் வச்சா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் ஒரு பென் கொடுப்பார். அந்த பென் வாங்குறதுக்காக ரொம்ப போட்டி போட்டு வருவோம். செகண்ட் ரேங்க் வரைக்கும் வருவோம். ஆனால் வந்துட்டு ஒரு டைம் ஜெயித்தேன், ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். பட் அடுத்த டெஸ்ட் வரும்போது கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அந்த பெண்ணு எனக்கு கிடைக்கல. ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போவே நான் வந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். இங்கே டெஸ்ட் எழுதிட்டு நம்ம வந்துட்டு காந்திபுரம் போகிறக்குள்ளே நமக்கு வந்து அந்த மெசேஜ் வருமான்னு பார்த்துட்டே இருப்போம். அந்த மெசேஜுக்காக வந்துட்டு ரிசல்ட்டோட மோசமாக வெயிட் பண்ணுவோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி பார்ப்போம். ரேங்க் லிஸ்ட்டு அட்லீஸ்ட் டாப் 5க்குள்ளே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் டெஸ்ட் எழுதவே நாங்கள் இங்கே வருவோம். இந்த மாதிரி ஒரு அகாடமி இருந்தோம், நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். எங்கூட எழுதின ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிளியர் பண்ணி சென்ட்ரல் பேங்க்கில் ஒர்க் போயிட்டார். பட் அவர்கிட்ட கேட்டேன், நான் மட்டும் ஃபெயில் ஆகிறேன், நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் வரும்போது வந்துட்டு கரெக்டாக மெடிக்கல் லீவ் போட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவார். நான் வந்துட்டு என்ன பண்ணேன், என் ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் வந்துட்டு தொடர்ந்து ஒர்க் போய்கிட்டே இருப்பேன். லீவே போட மாட்டேன். அந்த சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணி படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுவேன், ஃபெயில் ஆயிடுவேன். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நீ எக்ஸாமுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கவே இல்லைடா அப்படிம்பார். அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஒரு 4 வருஷமாக போட்டு திடீர்னு தனியாக இருந்தால் ஞாபகம் வந்துடும். நம்ம எக்ஸாமுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கலங்கிறாரு அப்படின்னா நம்ம டைம் கொடுத்தா நம்மளும் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. கடைசி என் நேரம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் முடித்த அடுத்த நாளே எனக்கு SBI கிளர்க் மெயின்ஸ் சென்னையில். நான் போக முடியல, சரி போகாமல் விட்டுட்டேன். அடுத்து வந்து இதை வந்து வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி நான் வந்துட்டு ரிசைன் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு படிக்க ஆரம்பித்தேன். அதாவது ஆஃபீஸில் வந்து சின்ன அங்கீகாரக்காக ரொம்ப ஆசைப்பட்டு வேலை செஞ்சால் நம்மளோட பெரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்கிறது ரொம்ப லேட்டாக தான் உணர்ந்தேன். அதனால தான் ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்க ஆரம்பித்து இப்போ 2023 ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு ஒரு எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணேன். 160 கொஸ்டின் தான் போட்டேன். இப்போ 2வது அட்டம்ப்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. குரூப் 2A கிளியர் ஆகிருக்கு. மெயின்ஸும் அட்டன் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் தான். செல்ஃப் டிசிப்ளின் என்னென்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், ஹெல்த் நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக இருப்பீங்க, உங்களுக்கு எந்த எண்ணங்கள் வராது, நெகட்டிவாக எண்ணங்கள் வராது, ஜெயிக்க முடியுமாங்கிற அந்த ஒரு தாட்டே வராது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது புது விஷயங்களை வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். சுகேஷ் சார் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, கொஸ்டின் பேப்பரில் எதை பார்க்குறீங்களோ, எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ அதைத்தான் நான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணேன். எந்த கொஸ்டினில் நமக்கு பயமாக இருக்குது, எந்த ஏரியா நமக்கு பயமாக இருக்கோ அதை வந்து ஸ்ட்ராங் பண்ண ஃபஸ்ட்டு நான் வந்து கற்றுக்கிட்டேன். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க சார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளோட வீக்னஸ் வந்து நம்மளாக ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா? நம்மளோட பக்கத்தில் இருக்கிற கொலீக்ஸ் யாராவது சொன்னாங்கன்னா அது தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம வீக்னஸ் ரெடி பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாது. வீக்னஸை எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி ஆப்ஷன் வைக்காதீங்க. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலையா நான் பிஸ்னஸ் பண்ணுவேன், இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலையா நான் வந்துட்டு வேறு ஒர்க் போயிடுவேன், அப்படிலாம் எதுவுமே வச்சுக்காதீங்க. செகண்டரி ஆப்ஷன் வைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் செகண்டரி ஆப்ஷன் நோக்கி தான் ஓடும், பிரைமரி ஆப்ஷன் யோசிக்கவே யோசிக்காது. ஸோ செகண்டரி ஆப்ஷன் வைக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேசினஸ், சோம்பலாக இருக்காதீங்க. சோம்பலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும், உங்களால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாங்க, குடியென்னும் குன்றா விளக்கம் மடியென்னும் மாசுரம் ஆய்ந்து கெடும் அப்படிம்பாங்க. அதாவது சோம்பலுங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தோட விளக்கு வந்து கெட்டுவிடும் அப்படிம்பாங்க. அது வந்துட்டு உண்மையான விஷயம்தான். நீங்கள் சோம்பல் மட்டும் தூக்கி போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் பின்னாடியே ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எண்ணம் போல் வாழ்க்கை தான். நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, எண்ணத்தை உயர்வாக வச்சுக்கோங்க, அதுவே போதும். அதுவே உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணி கொடுக்கும். எண்ணம் தாங்க ஃபஸ்ட்டு. எண்ணம் வந்து நல்லா இருந்தாவே போதும், உங்களுக்கு நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது. என்றைக்கு நீங்கள் ஃபீல்டை விட்டு வெளியே போகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தோல்வி. அதனால் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மட்டும் யாரும் சொல்லாதீங்க. இதில் தோல்விங்கிறதே கிடையாது. அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் தான் சக்ஸஸ்க்கு. நீங்கள் வந்து எப்போ வந்து ஃபீல்டை விட்டு என்னால் முடியாது அப்படின்னு புக்கை தூக்கி போடுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு தோல்வி. விடாமல் முயற்சி பண்ணுங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து வெற்றியாளராக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தென் அகாடமிக்கு ரொம்ப நன்றி. சுகேஷ் சார் அண்ட் கனிமுருகன் சார் அண்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். யாருக்காகவும் எந்த டைமிங்காகவும் மெயின்டைன் பண்ணுறதில்ல. 10 o'clock டெஸ்ட் அப்படின்னா 10 o'clock கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த பர்ஃபெக்ட்னஸ் இருந்தால் தான் நம்மளுமே கரெக்டாக வரும். இவங்களுக்காக நம்ம டெஸ்ட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதோ தள்ளி வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க இன்ஸ்டியூட்டில். உண்மையிலே பர்ஃபெக்டாக ரன் பண்ணுவாங்க. சுரேஷ் அகாடமி பெஸ்ட் ஆப்ஷன். சார் சுகேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஸோ எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ இவங்க வந்து வாழ்க்கையில் சந்தோஷத்தவே பாடல, ரொம்ப கஷ்டத்துலேருந்தே வந்தவங்க தான். ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை போய் தான் அவங்கள வந்து படிக்க வச்சாங்க. ஸோ அவங்களுடைய உழைப்பு வீணாக போகக்கூடாது அப்படிங்கிறக்காகவே வந்துட்டு அவர் ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல பர்ஃபார்மராக தான் இருந்திருக்காரு. 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு அண்ட் 12th ஸ்கூல் செகண்டு இந்த மாதிரியே இருந்தாங்க. ஸோ 12th படிக்கும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ கிராமப்புறத்துலையெல்லாம் குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறது, பசங்களோட சேர்ந்து விளையாடுறது அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன லைஃப்பில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு, நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ நாங்கள் தான் வந்துட்டு எங்களுடைய ஜென்ரேஷனில் ஃபஸ்ட்டு முதல் பட்டதாரி. ஸோ எங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அந்த சமயத்தில் அவரு கூட படித்த 12th ஸ்டூடெண்ட், அவரோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு நாங்களாம் வந்து அட்மிஷன் போட்டுட்டேன்டா, நீ போடலையா, இன்னும் வரலையா, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய காலேஜ் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியாது எஜுகேஷன் எப்படி இருக்கும், பிஇனா என்ன, ஸோ அது எவ்வளோ வேல்யூ, எவ்வளோ வந்துட்டு அவளுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியாது. ஸோ வெளியே கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ செலவு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து வந்து அலறாங்க. ஸோ அப்பா வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப மரம் வெட்டுற வேலை தான். ஸோ லோடு ஏற்றி படிக்க வச்சாங்க. ஸோ காலேஜ் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்துட்டு எல்லாமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு. ஸோ காலேஜ் போகும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரகிள், இங்கிலீஷ் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அவர் ஃபஸ்ட்டு பிரைட் ஸ்டூடெண்ட் தான், பட் இருந்தாலும் இங்கிலீஷை பார்த்து பயந்தார். ஸோ பயந்துட்டு அங்கே போயும் வந்துட்டு அங்கே வந்து நம்மளுடைய அப்பா அம்மா இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி படிக்க வைக்கிறாங்க, அங்கே வந்து நம்ம லோயஸ்ட் மார்க் எடுத்துடக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்ட்டு நல்லா பிரைட்டாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பின்னாடி போய் உக்காந்தாரு. ஸோ அவங்கள பார்த்து கற்றுட்டு அடுத்த அகாடமிக் டெஸ்ட்டில் வந்துட்டு செமஸ்டரில் ஃபஸ்ட்டு மார்க் வந்து கோல் அச்சீவ் பண்ணார். ஸோ அதிலிருந்தே அவங்களுடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. லாக்டவுனில் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, 2021 மேரேஜ் ஆச்சு. ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 6 months நான் ஒர்க் பண்ணேன். நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரைவேட் ஸ்கூலில். நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 6 months வந்து ஒர்க் பண்ணேன்.
ஸோ 6 months ஒர்க் பண்ணிவிட்டு 7th monthல வந்துட்டு ஓகே நம்ம ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஒர்க் ஃப்ரம் ஹோமிங்கும் போது இவர் லேப்டாப் வச்சே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். இன்ஜினியரிங் நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல ஒர்க்கு தான். பட் என்னென்னா சிஸ்டம் ஒர்க் ஓரியன்டாக லேப்டாப் எங்கே போனாலும் லேப்டாப் தான். ஒரு விசேஷத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து லேப்டாப். நான் கன்சீவாக இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நான் செக்கப் பார்த்துட்டு இருப்பேன், அவர் வந்து கார் ஷெட்டில் உட்காந்து லேப்டாப் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ எத்தனை மணிக்கு தூங்குறாரு, எத்தனை மணிக்கு எந்திரிக்காரு அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. ஸோ நீ பெயின் பேக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸோ அந்த டைமில் என்ன வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன வந்து பிளான் பண்ணார். ஸோ எனக்கு ஒரு கேப் கிடச்சிது. பட் இருந்தாலும் ஏன்னா அதுக்கு என்னோட மேரேஜுக்கு முன்னாடி 6 to 7 years நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சுச்சுவேஷனால் 6 to 7 years நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இப்போ தாங்க கேப் கிடச்சிருக்கு. இந்த டைம்லேயும் என்ன வந்துட்டு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறீங்க, இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்னால் எடுத்துக்க முடியாது, கொஞ்சம் நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 to தம்பி பிறக்கிற வரைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ கேட்டது எல்லாமே என்னோட அப்பா எனக்கு எந்த அளவுக்கு பண்ணுவாரோ ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து நான் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அப்போவே வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ ஒரு செட் ஆஃப் சுச்சுவேஷனில் பேங்கிங் இவளுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் தமிழ் வந்துட்டு ஃபுல்லாக இவருக்கு வந்து அத்துப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பேங்கிங் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ சின்ன சின்ன இதில் வந்துட்டு அவருக்கு போயிடும். என்னென்னா பெரிய டிஃப்ரென்ஸில் போகாது, 0.5 0.1 இந்த மாதிரி 1 mark இந்த மாதிரி தான் விட்டுட்டு வருவார். ஸோ பார்த்தோம் நான் படிக்கிறத விட நீங்கள் படிக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் படித்தா டைம் ரொம்ப, ஏன்னா எனக்கு ஃப்ரெஷ்ஷு, நான் வந்து எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து வரணும், தமிழ் மேத்து எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து வரணும். நான் படிக்கிறத விட நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் படிங்க, நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மூவ் பண்ணோம். ஸோ டைம் பீரியட் ஒர்க் பண்ணாங்க, ரிசைன் பண்ணாங்க, ஜாப் குவிட் பண்ணாங்க, ஒரு பேக்கப் அமௌண்ட் வச்சு தான் வந்துட்டு குவிட் பண்ணாங்க. ஸோ அந்த பேக்கப் அமௌண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு வரும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் காசு தீர ஆரம்பிச்சுது. அவர் ரிசைன் பண்ண நேரம் பார்த்துட்டு எந்த ஒரு எக்ஸாமினேஷன்ஸும் வரவே இல்லை. ஸோ அந்த எக்ஸாம் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி தான். ஃபஸ்ட் அட்டம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் அட்டம் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அவர் புதுசு டிஎன்பிஎஸ்சி எழுதுனது கிடையாது. அடுத்த அட்டம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அடுத்த அட்டம் கொடுக்கறக்கு என்னென்ன ஸ்டெப் வந்து அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த அட்டம்ப்டில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகிறது தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் நினச்ச டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவரை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை, எங்கள் ஃபேமிலியில் மோட்டிவேட்டர் அப்படின்னா அவர் தான். ஸோ எங்களை தான் அவங்க மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார், சும்மா இருக்கக்கூடாது, எந்த டைமும் வந்து படிக்கணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எங்களுக்கு மோட்டிவேட்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸாமே கிளியர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஹாப்பினஸ் சொல்கிறதுக்கு அளவே இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் நாங்கள் டிமோட்டிவேட் ஆகும்போதெல்லாம் எங்கள் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரு 4 பேர்த்த வந்து இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். பிரகாஷ் அண்ணா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கும் போதே தெரியும் ஸோ எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்லன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் நினச்ச நேரம்லாம், நாங்கள் எதிர்பார்க்காத நேரங்கள்லாம் வந்துட்டு அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் நினச்ச நேரத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்பாங்க. ஸோ எல்லாருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து இப்போ லேட்டராக வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட வந்துட்டு எல்லாருமே நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பிரகாஷ் அண்ணா, கௌதம், மதன் அண்ணா அண்ட் என்னோட தங்கச்சி வீட்டுக்கார் சேகர். ஸோ நான் சில சமயங்கள் எனக்கு 7,000 தான் சேலரி இங்கே கிராமத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது. ஸோ சீக்கிரமாகவே வந்துட்டு என்னோடய சேலரி வராது முன்னாடியே வந்துட்டு வீட்டில் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே காலி ஆயிரும். ஸோ அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். அவருக்காக நானும் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், எனக்காக அவர் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. பட் எங்கள் 2 பேர்த்துக்காக எங்கள் தம்பி சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயந்தான் வந்துட்டு ஜாஸ்தி. ஏன்னா 2 பேரும் வெளியே போகும்போது எங்களுக்கு தெரியும் நம்ம கையில் வந்து அமௌண்ட் இவ்வளோ தான் இருக்குது, இதுதான் செலவு பண்ணணும், இதை தான் வாங்கி கொடுக்க முடியும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போகும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்களுக்கு வாங்கி கொடுக்குறக்கு எந்த ஒரு அமௌண்ட் பேக்கப்புமே இருக்காது. ஸோ தம்பிகிட்ட சொல்லுவேன், அம்மாவுக்கு சம்பளம் வந்தது வாங்கி தரம்மா அப்படின்னு சொல்லுவேன். அவனும் பார்த்துட்டிங்க அப்படின்னா புரிஞ்சுட்டு ஓகேம்மா தேங்க்யூம்மா, சேலரி வந்ததும் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவான். ஸோ அதை நினச்சி நிறைய நாட்கள் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன். ஸோ அந்த அழுத நாட்களுக்கெல்லாம் இப்போ வந்துட்டு இந்த ரிசல்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருக்குது. இவர் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காகட்டும் என்னோட வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. ஜாப் குவிட் பண்ணதுலேருந்து தம்பி தூங்கும்போது வெளியே போவார், அதே போல்
கூட தம்பி தூங்கும்போது மட்டும்தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கில் இந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சுரேஷ் சார், யூடியூப் சேனலில் மட்டுமே பார்த்து உங்களை நான் வியந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குங்க சார். ஸோ ஃபஸ்ட் டைம் சுரேஷ் அகாடமினா ஸ்டாண்டர்ட் கொஷின் ஆன்சர்ஸ் ஃபஸ்ட்டு சொன்ன உடனே நான் சுரேஷில் வந்து டெஸ்ட் பேட்ச் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு குரூப் 4ல் கிளியர் பண்ணல. ஸோ செகண்ட் வந்துட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க. அடுத்து நம்ம அகாடமியில் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் மெயின்ஸுக்கு வந்து போட்டாங்க, பட் கிளியர் ஆகலை. அடுத்து குரூப் 4லேயே வந்துட்டு அவர் நினச்ச லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் எடுத்த அளவுக்கு கிளியர் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பார்ப்போம். அண்ட் உங்களுடைய பாலிட்டி செஷன்ஸ் ஆகட்டும், அண்டு கனிமுருகன் சாரோட ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் வீட்டில் ஓடிட்டே இருக்கும். மேத் வந்துட்டு இவருக்கு வந்து சொல்லவே வேண்டாம். அண்ட் தமிழ் வந்துட்டு கவிதையெல்லாம் எழுதுவார், அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் பண்ணுவார். ஸோ ஜிஎஸ் எடுத்துக்கும் போது அவருக்கு ஃப்ரெஷ்ஷு. ஸோ ப்ரிலிம்ஸ் அந்த பேங்கிங் ஓரியன்டாகவே இருந்துட்டு டிஎன்பிஎஸ்சின்னு வரும்போது ஜிஎஸ் வந்து மெயின் கோலாக இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கு எல்லாமே புதுசு. ஸோ ஜிஎஸ் எடுக்கும்போது உங்களுடைய வீடியோஸ் தான் ஒவ்வொன்றா கோ த்ரூ பண்ணிகிட்டே இருப்பார். மானிட்டரில் டிவியில் வீட்டில் ஓடிட்டே இருக்கும் கிளாஸஸ். கனிமுருகன் சாரோட ஹிஸ்ட்ரி கிளாஸஸ்லாம் எந்தெந்த பார்ட் வைஸ் எத்தனை டைம் கேட்டிருக்காரு. ஒரு டைம் கேட்கல, 2 டைம் கேட்கல, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பார். அவர் என்ன பாயிண்ட்ஸ் சொல்ல வராரு, அந்த பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த அளவு கூட்டிகிட்டு வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கிராமப்புறத்தில் ஒரு தெருக்கோடி முனையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனை ஒரு கோபுரத்தில் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாய்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் கேட்கணும். நிறைய பிரான்ச்சஸ் வந்து நியர்பை எங்களுக்கு க்ளோஸராக இருக்கக்கூடிய நியர்பை இடத்துலையெல்லாம் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இங்கேருந்து வர டெஸ்ட் பேட்ச் ஒவ்வொரு டைம் வரும்போது காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி வர முடியும். அண்டு லஞ்சுக்கு என்ன அங்கே வந்து லஞ்சு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. சீக்கிரமாகவே எழுந்து ப்ரிப்பேர் பண்ணி போட்டு கொடுத்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நியர்பை போயிட்டு வரக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லாங் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வந்து லோக்கல் சைடும் நீங்கள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்டுக்கிறேங்க சார். உங்களுடைய கைடன்ஸ் வரக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.